பிரைஸ் அலாட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாசத மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தும். இந்த நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் புதிய காரியத்தை செய்கிறவர். வனாந்தரங்களிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். எதுவுமே இல்லாத இடத்துல கூட ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குகிறார். அவர் புதிய காரியத்தை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில எது இல்லை என்று சொல்லி நம்ம கலங்குகிறோமோ, இயேசு சொல்லுகிறார், ஆகாருக்கு வனாந்தரத்துல ஊற்றுகளை உண்டு பண்ணார். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்தார். அதே தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன். எந்த காரியத்தை உங்களுக்கு நடக்கலை என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீ பாரத்தோடு கண்ணீரோடு கட்டுகளோடு இருக்கீங்களோ, இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் தோன்றுவார். அவர் வனாந்தரத்துல ஆறுகளை உண்டாக்குனது எப்படியும் அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செழிப்பான ஒரு நன்மையை, செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்க குடும்பங்களுக்கு, உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி, இதோ புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில தடைப்பட்டு போன காரியங்கள் ஆண்டவரே, ஒரு புதிய அதிசயத்தை, புதிய அற்புதங்களை, புதிய ஆசீர்வாதப்பா, இது உங்களுடைய பார்வைக்கு ஈஸியானது. தேவரே, நீர் வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலையும் செழிப்பான ஒரு ஆறுகளை, செழிப்பான ஒரு மகிழ்ச்சிகளை கற்றோடும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.